அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 28ஆம் தேதி புதன்கிழமை வளர்பிறை 11/6/2025 பௌர்ணமி திதி மதியம் 1:13 வரை. அதன் பிறகு தேய்பிறை பிரதமை திதி. சமநோக்குள்ள கேட்டை நட்சத்திரம் இரவு 8:10 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள மூலம் நட்சத்திரம். சித்த யோகம் இரவு 8:10 வரை. அதன் பிறகு மந்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 மதியம் 3 வரை. மாலை 4 5 வரை மற்றும் இரவு 7 8 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: மிதுன லக்னம், சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும், விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன். இன்று என்ன செய்யலாம்? பூமி தோண்ட, ஆழ்குழாய் கிணறுகள் அமைக்க, மூலிகை சேகரிக்க, கடன் பைசல் செய்ய, வாஸ்து சாந்தி செய்ய, புது வாகனத்தில் அமர நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, சில நேரங்களில் சில சூழ்நிலைகளை மாற்ற முடியாது, ஏற்றுக்கொள்ளுங்கள். சில நேரங்களில் சில மனிதர்களுடைய பேச்சுவார்த்தைகள் தலைக்கணங்களை பார்த்து கொண்டிருக்க முடியாது, விட்டுவிடுங்கள். வாழ்க்கை அழகாகும். ஆமாங்க, அதனால தாங்க நாம் மற்றவங்க பிரச்சனையை மண்டையில் போட்டுக்கிட்டு நம்மோட சந்தோஷத்தை நாம் விட்டுடக்கூடாது. அடுத்தவங்களை திருத்துறோன்னு சொல்லிட்டு நாம் வேறு மாதிரி விரக்திக்கு போயிடக்கூடாது. அவங்கவுங்க பட்டு வரும்போது தான் அதோட அருமை தெரிய வருங்கிறதை புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய பாதையை நேர்படுத்தி செல்லக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அலைச்சல்கள், ஏமாற்றங்கள்லேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. உதவி கேட்டீங்க ஒரு நண்பர்கிட்ட, அவர் அப்படியே ஓடி ஒளிஞ்சிக்கிட்டார். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் வெளியில் வருவார், வெளிச்சத்துக்கு வருவார். இன்றைக்கி நீங்கள் கேட்டு பார்க்கலாம், கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உறவினர்களுடைய அன்பு தொந்தரவுகள் இன்றைக்கும் கொஞ்சம் இருக்கும். கடந்த 2-3 நாளாகவே இருந்துருக்குது. இன்றைக்கும் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எவ்வளவோ தர்ம காரியங்கள் நீங்கள் செய்கிறீங்க. இன்றைக்கும் அந்த தர்ம பணிகளை தொடர வேண்டிய சூழல் இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த சின்ன சின்ன மன இறுக்கங்கள், வாக்குவாதங்கள் அதெல்லாம் சரியாகி சந்தோஷம் இன்னைக்கு அதிகரிக்குங்க. அதே போல் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. புதன் 3ஆம் இடத்துல உட்கார்ந்து அவரோட குரு பகவானும் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால பணவரவு உண்டு. எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும். கைமாத்தா வாங்கின பணத்தையும் தந்து முடிப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த சில நாட்களாக தேங்கி கிடந்த சரக்குகள் இன்னைக்கு விற்று தீருங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கி சரியாகுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, என்ன செய்யக்கூடாது என்பதிலே தெளிவாக இருங்கள். என்ன செய்ய வேண்டும் என்பது தாமாகவே புலப்பட்டுவிடும். ஆமாங்க, அதனால தாங்க எதெல்லாம் கூடாது அப்படிங்கிறதுக்கு எப்பொழுதுமே ஒரு பட்டியல் நீங்கள் வைத்து கொண்டே இருப்பீங்க. அந்த பட்டியலில் இருக்கிறத மட்டும் நீங்கள் பின்பற்றுவீங்க. எங்கும் எப்பொழுதும் தன்னைத்தானே செதுக்கி சீர்படுத்தி சுய கட்டுப்பாடுடன் வாழ்ந்து கொண்டிருப்பீங்க.
இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பூர்வ புண்ணியாதிபதியும் தனாதிபதியும் ஆகிய புதன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. அவங்களுடைய உயர்கல்வி, காலேஜ் அட்மிஷன் அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக முடியும். பரவாயில்ல, பிள்ளைங்க கேட்ட கோர்ஸில் கேட்ட காலேஜிலேயே இடம் கிடச்சி சேர்த்துட்டோம், இனிமேல் கவலை இல்லைன்னு நிம்மதி பெருமூச்சும் விடுவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால செய்கிற தொழிலில், வியாபாரத்தில் உங்களுக்கு திடீர் லாபம் எல்லாமே உண்டுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள், பிரச்சனைகள் அதெல்லாம் சரியாகி உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் வந்து உட்கார்ந்துட்டாரு, 4ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. வீடு, இடம், மனை, பூமி இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு ஒரு பக்கம் இருக்குதுங்க. உங்களுடைய ராசியிலேயே சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால வெளிமாநிலம், வெளிநாட்டில் கூடிய நண்பர்களும் இன்னைக்கு ஆதரவாக பேசுவாங்க. இருந்தாலும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக வாக்குவாதங்கள் குடும்பத்தில் வந்து விலகுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, பிறர் பொறாமைப்படும் அளவிற்கு வாழ்வதற்கு ஆசைப்படவில்லை. ஆனால் பிறர் சபிக்காத அளவிற்கு வாழ்ந்தாலே போதும். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க எப்பயுமே நினைப்பீங்க. அடுத்தவங்க நம்மளை பார்த்து எதுவும் குத்தங்குறை சொல்லிடக்கூடாது, சபிச்சிடக்கூடாது, சாபம் விட்டுறக்கூடாது. 10 சொல்லில் ஒரு பாசப்பல் பலிச்சிருன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வேண்டாம். ஏதோ நம்மால் முடிஞ்ச வரைக்கும் 4 பேருக்கு நல்லது பண்ணோமா, நம்ம வேலையை பார்த்துட்டு நாம் போனோமான்னு எங்கும் எப்பொழுதும் எல்லோருக்கும் இயன்றவரை உதவக்கூடிய இதயங்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதியோட நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதுவும் இல்லாமல் உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் சவால்களில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. முடியாதுங்கிறதையும் இன்னைக்கு நீங்கள் முடித்து காட்டுவீங்க. புகழ், கௌரவம் ஒருபடி உயர்ந்து கொண்டே போகுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கிறதுனால ஏதோ இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல, இவ்வளோ நாளைக்கு இப்போ தான் சில வேலையெல்லாம் நல்ல விதத்தில் நடந்துன்னு இருக்குது, இவ்வளோ நாள் உழைச்ச உழைப்புக்கு இப்போ தான் ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு, ஒரு அடையாளம் கிடச்சிருக்குன்னு சின்னதாக மனசுக்குள்ளார ஆனந்தப்படுவீங்க. ராசிக்குள்ளேயே குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. எங்கெங்க நேரம் கிடைக்குது, எல்லாரும் நினைக்கிற மாதிரி நானும் ஆசைப்பட்டுட்டு தான் இருக்கேன். வாக்கிங், ஜாக்கிங்லாம் போகணுன்னு அந்த நேரம் பார்த்து தான் நமக்கு ஏதாவது ஒரு வேலையை கொடுத்துட்றாங்க அப்படின்னு சில நேரங்கள் மனசுக்குள்ளேயே முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்னதாக இருந்து வந்த தொந்தரவுகள், மறைமுக எதிர்ப்புகள் அதெல்லாம் கொஞ்சமாக விலகி இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. சகோதர வகையிலையும் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. செவ்வாயும் கேதுவும் 3ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்காங்க. அதனால் வீடு, மனை, சொத்து இதெல்லாம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேங்க் லோனும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி சகோதர வகையிலையும் உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் உண்டு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களை
படைப்பவர்கள் மட்டுமல்ல, விதைப்பவர்களும் கடவுள்தான். ஆமாங்க. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே உழவு தொழிலுக்கு முக்கியத்துவம் தருவீங்க. பசுமையாக ஒரு இடத்த பார்த்துட்டா உடனே அங்கவே உட்கார்ந்துருவீங்க. நெற்பயிர்களாக இருக்கட்டும், கரும்பு தோட்டமாக இருக்கட்டும், மாமரத்தோப்பாக இருக்கட்டும், அல்லது தென்னந்தோப்பாக இருக்கட்டும், மனசை அப்படியே பறி கொடுத்துருவீங்க. எங்கும் எப்போதும் விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் தந்து மண்ணின் மீது பாசம் வைத்திருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. வேலை தான் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது, ஓய்வே இல்லையே அப்படின்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. உங்கள் ராசியை விட்டு விலகி செவ்வாய் 2ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால கராராக இப்போல்லாம் நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்க. பிஸ்னஸ் வேறு, ஃப்ரெண்ட்ஷிப்பு வேறு அப்படின்னு தத்துவமாகவும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. எல்லாம் போதும், பார்த்து எல்லோரும் செஞ்சது போதும், இனிமேல் நாம் பிழைக்க வேண்டிய வழியை பார்ப்போம் அப்படின்னு சில நேரங்களில் நெருக்கமானவரிடமும் சொல்லி கொண்டிருப்பீங்க. குரு பகவான் 12வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால வேறு மாநிலம் அல்லது வேறு மாவட்ட புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் நீங்கள் போய் வருவீங்க. 4 வருஷமாக நினச்சிட்டு இருந்தேன், போகவே முடியல. எங்கே நகர முடியுது, இங்கே தான் நமக்கு வேலையே அதிகமாகிட்டே இருக்குதுன்னு சில நேரங்கள் யோசிச்சுட்டு இப்போ திடீர்னு அது மாதிரி புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீங்க. நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் அதெல்லாமே உங்களுக்கு ஒவ்வொன்றாக நிறைவேறுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு, லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல விதத்தில் நடக்கும். கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் சாதகமாக முடியும். வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் இருக்குது. வாடிக்கையாளர்களும் அதிகமாக இன்றைக்கி வருவாங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன வேலை சுமைகள்லாம் இன்றைக்கி குறைஞ்சி உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்றைக்கி நீசகதியில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. இன்றைய தினம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களை, தனிமையை விரும்பும் ஒவ்வொருவரும் யாரையும் பிடிக்காமல் ஒதுங்கியதில்லை. ஆனால் அவரவர்கள் செய்த துரோகத்தால் அடிபட்டு தனிமையை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆமாங்க, நீங்கள் கூட அப்படி தாங்க. எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடணும், எல்லாரும் ஒன்றா உட்காந்து கலகலப்பாக வந்து பேசணும், எல்லாரும் கூட்டமாக ஒத்துமையாக ஒரே வீட்டில் இருக்கணும் அப்படின்னு எவ்வளவோ நீங்கள்லாம் ஆசைப்படுவீங்க, ஆசைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் எல்லாரும் அது மாதிரி நினைக்கிறாங்களா? அது மாதிரி இல்லையேங்க. எல்லோரையும் நம்பி எல்லோருக்கும் விட்டு கொடுத்து கடைசியில் தனியாக இருந்தால் போதுங்கிற அளவுக்கு தள்ளப்பட்டவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. குரு பகவானின் அனுகிரகம் கூடிக்கிட்டே போதுங்க. அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டு, பணவரவும் உண்டு, ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே மாதிரி விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே நல்லது நடக்குங்க. அதே மாதிரி புது பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வருங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக லாபாதிபதி புதன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்னைக்கு சூடு பிடிக்கும். பற்று வரவு ரொம்ப நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள், தடுமாற்றங்கள் அதெல்லாமே சரியாகி உத்தியோகத்திலையும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்து சனி நடந்துட்டுருக்கிறதுனால நெருக்கமானவங்கன்னு சொல்லிட்டு எல்லா ரகசியத்தையும் பேசுகிறாதீங்க. இன்றைக்கி நெருக்கமாக இருக்கிறவங்க நாளைக்கு வேறு மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உத்தியோக வகையில் சில புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. பழைய நண்பர்களும் இன்றைக்கி தேடி வந்து பேசுவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு
வெற்றி உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி நிதானமாக இருக்கணுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, இருப்பதையெல்லாம் வாங்கும் அளவிற்கு பணம் கொண்டவர்களை விட இருப்பதை வைத்து நிம்மதியாக வாழும் மனம் கொண்டவர்களே உண்மையில் சிறந்தவர்கள். ஆமாங்க, சிலர்ட்டெல்லாம் காசு பணம் கொட்டி கிடக்கும், வாசல்லையே காவல் காத்துட்டு இருப்பாங்க. சிலர்லாம் அவர் வருவாரா, காட்சி தருவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நமக்கு உதவுவாரா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. எப்பொழுதுமே பெருசாக நமக்கு ஒன்றும் தேவையில்லைங்க. நமக்கு ஓரளவு இருந்தால் போதுங்க. எதுக்குங்க ரொம்பலாம், அதெல்லாம் அனாவசியங்க. நமக்கு தேவையானது கடவுள் கொடுத்துட்டாருன்னா போதும். பெரிய பணக்காரனாக இல்லைன்னாலும் தேவைக்கு தகுந்த வருமானம் வந்தால் போதும்னு அதுதாங்க நிம்மதி தரும்னு நினைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் காசு பணத்திற்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்காமல் கௌரவத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 3ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். தொட்டது எல்லாமே துலங்கும். எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்கும். அதே மாதிரி தைரியமான முடிவுகளும் நீங்கள் எடுப்பீங்க. 10ஆம் இடத்துல ராசிநாதன் புதன் உட்கார்ந்துருக்கிறதுனால தடைபட்டு போன வியாபாரமோ அல்லது கம்பெனியோ அல்லது நிறுவனமோ அல்லது அலுவலகமோ அதெல்லாம் மறுபடியும் திறந்து வச்சு மறுபடியும் எல்லாத்தையும் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க. தள்ளிப்போன சில விஷயங்களும் சீக்கிரமாக நடக்குங்க. அதே மாதிரி வியாபாரத்திலேயும் உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குது. எதிர்பார்த்ததை விட கூடுதலாக லாபம் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள், சிக்கல்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி குறைய ஆரம்பிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விஐபிகளால் ஆதாயம் இருக்குது. அதே போல் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களும் ஆதரவாக பேசுவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, ஆழ்மனதில் சாதிக்கும் எண்ணம் இருந்துவிட்டால் எது இருந்தாலும் எது இல்லாவிட்டாலும் விடாமுயற்சியால் சாதித்து காட்டிவிட முடியும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே அடி மனசுக்குள்ளார ஒரு வைராக்கியத்தோடு இருப்பீங்க. அந்த வைராக்கியம் தாங்க வளர்ந்து வளர்ந்து உங்களை சாதிக்க வைக்குது. இன்றைய நாள் கூட உங்களுக்கு சாதிக்கக்கூடிய நாள் தாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். அதே மாதிரி நண்பர்களும் இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க. உறவினர்கள் மத்தியிலேயும் செல்வாக்கு அதிகரிக்கும். உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால வீடு மனை சொத்து இதெல்லாம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோர்வு களைப்பிலிருந்து விடுபடுவீங்க. உற்சாகமாகவும் நீங்கள் இருப்பீங்க. அரசு காரியங்களும் நல்ல விதத்தில் நடக்குங்க. சுக்கிரனும் சாதகமாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு லாபம் இருக்குது. புது ஏஜென்சி எடுக்கிறது, புது ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுறது அதுக்கெல்லாம் கூட வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் ஒரு சிலர் இதே சம்பளத்தில் இப்படியே உட்காந்துருந்தோம்னா சரி வராது, வேறு வேலை தேடுவோம் அப்படிங்கிற முடிவுக்கும் நீங்கள் வருவீங்க. சிலருக்கு புது வேலை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேற்று மொழி, வேற்று நாடு, வேற்று மாநிலம் அதுவும் நீங்கள் முயற்சிகள் எல்லாமே பண்ணலாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது, வெற்றி உண்டுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் உண்டு.
உங்கள் மேலே சுமத்தப்பட்ட பழிகள் அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இன்றைய தினம் நீங்கள் முன்னுக்கும் வருவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பணவரவும் செல்வாக்கும் அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களை, நாம் வாழும் வரை நம்மை யாரும் வெறுக்கக்கூடாது. நாம் வாழ்ந்து முடிந்த பிறகு நம்மை யாரும் மறக்கக்கூடாது. இதுதான் வாழ்க்கை, நாம் வாழும் வாழ்க்கையின் வெற்றியாகும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நெருங்கியவர்கள், நண்பர்கள், உறவினர்கள்னு யார் எந்த நேரத்தில் எதை கேட்டாலும் நேரங்காலம் பார்க்காம ஏதோ என் கையில் இவ்வளோதான் இருக்குது, நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருக்கும் கொடுத்து கொடுத்து சிவந்த கைகள் கொண்டவர்களாக நீங்கள் இருக்கிறதுனால தாங்க உங்களை யாருமே மறக்க மாட்டாங்க. எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்களின் இதயங்களிலே அமர்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளை எல்லாம் தவிர்க்க பாருங்க. முன்கோபம் எல்லாம் வேண்டாங்க. கேட்டை நட்சத்திரத்தில் தான் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும், ஏமாற்றங்கள் இருக்கும், சின்ன சின்ன விவாதங்கள்லாம் இருக்கும். அதனால் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப பொறுமையாக இருக்கணுங்க. அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. செலவே இல்லாத மாதிரி இருக்குது, திடீர்னு பார்த்தா செலவாகிட்டே இருக்குது. சின்ன சின்ன செலவாக ஒரு 10 செலவு வந்தாலே பட்ஜெட்டில் இடிக்க தான் பார்க்குது அப்படின்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு 7வது வீட்டில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால உடல் உஷ்ணம் கொஞ்சம் அதிகமாகும். குருவும் மறைஞ்சி கிடக்கிறாருங்க, குரு பகவான். அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்னதாக செலவுகள் கூடிக்கிட்டே போகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா இருக்குது. சின்ன சின்னதாக உங்களுக்கு லாபமும் இருக்குது. வேலையாட்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் அதெல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லைங்க. எல்லா வகையிலுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே போல் இன்றைய தினத்தில் வேலை சுமையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. அனுஷம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க. ஆனால் இன்றைக்கு அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டுமே அலைச்சலும் டென்ஷனும் இருந்து கொண்டு இருக்குங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் மதிப்பு மரியாதை ஒரு பக்கம் அதிகரித்தாலும் இன்னொரு பக்கம் மௌனம் காக்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டவர்கள் சிரித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவற்றை தவறவிட்டவர்களெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆமாங்க, அதனால தான் ஏதாவது வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்கள் விட்டுறவே மாட்டீங்க. இதுதான் நல்ல சான்ஸ் அப்படின்னு புகுந்து விளையாடி உங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தி வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ஆனாலும் செலவுகள் இன்றைக்கி அதிகமாகிக்கிட்டே இருக்குங்க. என்ன இவ்வளவு செலவாகுதேன்னு சொல்லிட்டு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு 6வது வீட்டில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் கூடி வருங்க. பேங்க்கில் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறதோ அல்லது லோனுக்கு முயற்சி பண்ணுறதோ அல்லது டின் நம்பர் வாங்குறதோ அதெல்லாமே இன்றைக்கி சாதகமாகவே முடியுங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்குள்ளார சந்திரன் நுழைய இருக்கிறாருங்க. இரவு தான் உங்கள் ராசிக்குள்ளார நுழைய இருக்கிறாரு. அதாவது இரவு 8:10 உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழைய இருக்கார். அதனால் மூலம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இரவு 8:10 கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க.
மற்றபடி வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்குது. போட்டிகள் கடுமையாக இருந்தாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் சம்பாதிப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி இப்படின்னு நாம் நடிக்க தெரியலையே, நம்ம கடமையை நாம் செய்கிறோம், அவ்வளோதான். அதிகாரிகளை கைக்குள்ளர வச்சுக்கிறதுக்காக அவங்கள புகழ்ந்து பேசுகிற விதெல்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்குதேன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குது. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்தவரை மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களை, விட்டு பிடிப்பது நட்பல்ல, விட்டு கொடுப்பது தான் நட்பு. விட்டு கொடுப்பது மட்டுமல்ல நட்பு, விட்டு கொடுப்பது மட்டுமல்லாமல் கடைசி வரை விலகாமல் இருப்பது தான் உண்மையான நட்பு. ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. நண்பர்களை அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் தேர்ந்தெடுக்க மாட்டீங்க. அப்படி தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா கடைசி வரை விலகாமல் அவங்களுக்கு ஊன்றுகோலாக, உறுதுணையாக, வழிகாட்டியாக இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. என்னங்க நல்லா இருக்குது. 8ஆம் இடத்துல செவ்வாய் உட்காந்து பாடாப்படுத்துகிறாரு. எங்கே போய் நாம் பேசினாலும் எல்லாம் எதிராக போகுது. நியாயத்தை நாம் எடுத்து சொன்னாலும் கூட எல்லாரும் நம்மளை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. நடிக்கிறவங்கள மட்டும்தான் எல்லாரும் நம்புகிறாங்க. என்னங்க பண்ணுறதுன்னு நீங்கள் மனசுக்குள்ளாரையே புலம்புறதெல்லாம் கேட்குதுங்க. 6ஆம் இடத்துல குரு பகவான் என்ன தான் பணம் வந்தாலும் ஒரு பைசா எடுத்து வைக்க முடிய மாட்டேங்குது. அடுத்தடுத்து செலவுகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. நாம் அமைதியாக இருந்தாலும் கூட நம்ம பேரை யூஸ் பண்ணி என்னென்னமோ பேசிக்கிறாங்க. அந்த பக்கமே நான் போனதில்லை, ஆனால் போனேன்னு சொல்கிறாங்க, இருந்தேன்னு சொல்கிறாங்க. வதந்திகள், வீண் பழிகள் இதெல்லாம் குரு பகவான் கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கிறாரு. ஆனாலும் இதையும் தாண்டி உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் நல்லா இருக்கார், 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, செல்வாக்கும் உண்டுங்க. அதே மாதிரி ராசிநாதன் சனி பகவானும் இன்றைக்கி வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் சந்திரனும் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வியாபாரமும் இன்னைக்கு பரவாயில்லைங்கிற அளவுக்கு சூடு பிடிக்கும். உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு நல்ல பேர் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்களால் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, பழகுபவர்கள் தந்துவிட்டு போகும் பரிசு வழியாக இருக்கலாம். அதுவே உன் வாழ்வின் வழியாகவும் இருக்கலாம். வருந்தி விடாதே. ஆமாங்க, சிலர்லாம் கூடியிருந்து குழிபறிப்பாங்க, முதுகில் குத்துவாங்க, துரோகம் பண்ணுவாங்க, நம்மை பற்றி வேறு மாதிரி வெளியில் சொல்லிகிட்ருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி உள்ளவங்க யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, சரி இவங்கெல்லாம் சரி வர மாட்டாங்க, நம்ம நட்புக்கும் உறவுக்கும் சரி வர மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள நீங்கள் தூக்கி எறிந்து விட்டு எங்கும் எப்பொழுதும் நம்ம தான் நமக்கு உதவியாக இருக்கணும், நாம் தான் நமக்கு வழிகாட்டியாக இருக்கணும். அடுத்தவங்கள நாம் நம்பி எதையும் சொல்லக்கூடாது, அடுத்தவங்கள்ட்ட நம்பி நாம் அவங்கள்ட்ட போய் நிற்கக்கூடாதுன்னு எங்கும் எப்பொழுதும் அனுபவ காயங்கள், அனுபவங்கள் சொல்லி கொடுத்த அறிவுகள், அனுபவங்களால் வந்த சில அனுபவங்கள் மட்டுமில்லாமல் சில படிப்பினைகள் மூலமாக முன்னுக்கு வந்து கொண்டிருப்பவர்கள், முன்னேறி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க.
இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை செவ்வாய் பார்க்கறதுனால கொஞ்சம் உடல் உஷ்ணம் இருக்குங்க. ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி உங்களுக்கு ஆரோக்கியம் அழகு கூடும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி நிம்மதியாகவும் இருப்பீங்க. ரொம்ப நாளாக தள்ளி போன சில விஷயங்கள் அதெல்லாம் இன்றைக்கி வந்து கூடி வருங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. 7.5 சனி ஒரு பக்கம் உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுத்தாலும் கூட உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். நகை நட்டு புதுசு வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. பழுதாகி போன வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி புதன் உங்களுக்கு வலிமையாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. வியாபாரத்திலேயும் இன்னைக்கு லாபம் இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, எங்கே விழுந்தீர்கள் என்பதை விட எங்கே உங்களுடைய கவனத்தை இழந்தீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள். அதற்கு பின்பு எந்த சிக்கலும் இல்லாமல் வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும். ஆமாங்க, அதனால தாங்க நம்ம கவனமாக இருக்கணும். நமக்கு கவனச்சிதறல்களை உண்டு பண்ணுறதுக்கும் நம்மளை திசை திருப்பி விடுறதுக்கும் நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. சிலர் புகழ்ந்து புகழ்ந்து உங்களை வந்து சிக்கலுக்கு உள்ளாக்குவாங்க. சிலர் இகழ்ந்து மட்டம் தட்டி உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க. இந்த புகழ்ச்சி இகழ்ச்சி இதையெல்லாம் கண்டு நெகிழ்ச்சி அடையாமல் நாம் நம்ம வேலையை பார்த்துட்டு போகலான்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் ஒரே பாதையில் சென்று பயணித்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ராசிக்குள்ளார சனி பகவான் உட்கார்ந்து ஒரே ஜலதோஷமாக இருக்குது, இருமலாக இருக்குது, சாப்பிட்டோமா சாப்பிட்லையான்னு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. எங்கே நல்லா இருக்குது அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் முணுமுணுக்கிறதெல்லாம் தெரியுதுங்க. 4ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. எதுலேயுமே ஒரு சந்தோஷம் இருக்க மாட்டேங்குது. இங்கே இருந்தால் அங்கே போகலாமான்னு தோணுது, அங்கே இருந்தால் இங்கே இருக்கலாமான்னு தோணுது. என்ன இது அப்படின்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு 6வது வீட்டில் செவ்வாய் வந்து உட்கார்ந்துட்டார். அதனால் 7.5 சனி, வனவாச குரு, இந்த ரெண்டையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது யானை பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் வெற்றி அடையுங்க. புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இருக்கிற வேலையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகும். வியாபாரத்தில் உங்களுக்கு தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே விற்று தீருங்க. எல்லா வகையிலுமே வெற்றியையும் சந்தோஷத்தையும் நீங்கள் இன்றைக்கி எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் விஐபிகளால் உங்களுக்கு ஆதாயம் எல்லாமே இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன ஆரோக்கிய குறைவு வந்து விலகுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.